அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது பலன்கள் மிக துல்லியமாக வரும். அதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம தினசரி வீடியோ பதிவு போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு ஜாதகம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பாதி தாண்டிட்டோம். சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கடந்த தீபாவளி, அதாவது 2024 தீபாவளி 31ஆம் வந்தது. சரிங்களா? அக்டோபர் மாதம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா ஆஞ்சியோ அப்படிங்கிற இருதய ஆப்ரேஷன் திடீர்னு பண்ணாங்க. திடீர்னு ஒரு உடல்நல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 30ஆம் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 31ஆம் தீபாவளி அன்னைக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஏன் அந்த நிகழ்வு நடந்தது? நானும் சிறு வயசு, எனக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க, நான் என் வாழ்க்கை எப்படி தற்காத்து கொள்ள முடியும், எனக்கு இப்படி உடல் பாதை வந்துருச்சு, நான் என்ன செய்ய அப்படின்னு மனவேதனைப்பட்டார். அப்போனா அவருக்கு ஆற்றுப்படுத்தும் விதமாக நம்ம அட்சலக்கண பദ്ധதியோடம் என்ன சொல்லுனது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மிதுனமாக இருந்தது. இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது தற்சமயம் இங்கேருந்து இங்கே மாறி இருக்கு. விசாகம் 4 இயங்குது. சரிங்களா? அப்படின்னா ஜென்ம லக்னத்துலேருந்து 6ஆம் இடத்துல அட்சய லக்னம் போகிறனால இந்த ஜாதகர் உடல் நோயப்படணும் அப்படிங்கிறது பிராப்தம். இது ஒரு முதல் பாயிண்ட். சரிங்களா? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்சய லக்னாதிபதி அப்படிங்கிறவரும் 1-6க்கு ஆதிபத்தியம் பெற்றவரும் செவ்வாயாகி அவர் 4ஆம் வீடு அப்படிங்கிற நெஞ்சு அப்படிங்கிற அந்த இடத்த காமிக்கிறாங்க. வண்டி வானம் சொத்து சுகம் தாய் அப்படிங்கிற 4ஆம் காரகத்துவம் தான். உடல் உறுப்புகளை நெஞ்சு ஹார்ட் அப்படிங்கிறதும் அதான். சரிங்களா? அப்புறம் நோய் அப்படிங்கிறது இந்த 4ஆம் இடத்துல வரணும் அப்படின்னு இந்த லக்னம் நகண்டனையாக செவ்வாய் சுட்டி காமிக்கிறாரு. சரிங்களா? இயங்குகின்ற நட்சத்திராதிபதி 2-5க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் எங்கே இருக்கிறாங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்கிறார். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னா 4ஆம் வீடு அப்படி இந்த 4ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில், அதாவது இங்கேருந்து 1-2 அப்படி வேணும்னா இது 6ஆம் வீடு. சரிங்களா? அன்னைக்கு தேதிக்கு 30/31. சரிங்களா? 10/2024 கோச்சாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இங்கே தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது 4ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். இது போக பார்த்தீங்கன்னா இந்த அட்சய லக்னத்திற்கு 8-11 ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் இந்த அட்சய லக்னத்திற்கு லக்னத்திலே இருக்கிறாங்க. கோச்சார புதன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அவர் போகிற சாரம் விசாகம் 4, இவர் போகிற சாரம் பூசம் 1. அதாவது 4ஆம் அதிபதியோட சாரத்தில் அவர் போகிறார் செவ்வாய். 6 ரணருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக இருக்கிற செவ்வாய் 4ஆம் அதிபதியாக இருக்கிற சனிமாவுடைய சாரத்தில் அவர் போய்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இதே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதருக்கு 4ஆம் அதிபதி சனி பகவான் 4க்கு இந்த ஒரு இடத்துல 1 நின்னோம்னா 2-3 அப்படி என்னோம்னா 8ஆம் இடம் அப்படின்றதுல இருக்காங்க. கண் பார்வைக்கு 11, ஆனால் 4ங்கிற ஹார்ட்டுக்கு அங்கே உடல் உபாதைகள் உண்டு அப்படின்றத சனி பகவானும் சுட்டி காமிக்கிறார். சரிங்களா? இது போக இந்த அட்சய லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய புதன் பகவான் அதாவது 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய புதன் பகவான் இந்த விருச்சிக அட்சய லக்னத்திற்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. பாருங்க, அதாவது 8ஆம் அதிபதி 3ல், 8க்கு 8ஆம் வீட்டில். அப்போனா மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி சார்ந்த ஆப்ரேஷன் செலவுகள் உண்டுங்கிறத புதன் உணர்த்துறாரு. சரிங்களா? 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல யார் இருக்காங்க? நம்மளுடைய செவ்வாய், கோச்சார செவ்வாய் போகிறாரு. சரிங்களா? அப்போனா 8ஆம் இடம் ஆப்ரேஷன் சார்ந்த விஷயத்திற்கு 8க்கு 6ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல எங்கே போகிறாங்க? புதன் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறனால இங்கே என்ன நடந்துருது அப்படின்னோம்னா எதிர்பாராத திடீர் மருத்துவமனை விரயங்கள் அப்படிங்கிறத யார் கொண்டு வந்து காமிக்கிறாங்க? புதன் அப்படிங்கிறவர் கோச்சாரதியாகவும் செவ்வாய் அப்படிங்கிறவர் கோச்சாரதியாகவும் உணர்த்துறாங்க. இது போக சுய ஜாதகத்திலையும் இந்த 4ஆம் வீட்டில் 12 அப்படிங்கிற விரையாதிபதியாக இருக்கிற சுக்கிரன் இருக்கிறதும், சரிங்களா, 10ஆம் அதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் இந்த 4ஆம் வீட்டில் இருக்கிறனாலையும் நெஞ்சு சம்பந்தமான ஒரு அழுத்தங்கள் ஜாதகருக்கு உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம உணர முடியும். அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா நம்முடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த விதிகளின்படி பேசிக் கிளாஸ் படியும் பாயிண்ட் எடுக்க முடியும், அட்வான்ஸ் கிளாஸ் பாயிண்ட் படி நான் எடுக்க முடியும். அதே நேரத்தில் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு அடிப்படையிலையும் அட்சய வாஸ்து கிளாஸ் அடிப்படையிலையும் இந்த 4 பாடப்பிரிவின் அடிப்படையிலையும் இதனுடைய பலங்கள் நம்ம விளக்கப்பட்டிருக்கு. யார் யார் எது படிச்சிருக்காங்களோ அதுக்கு அதில் பாயிண்ட் அப்படியே வரும். நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் அங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோம்னா
கிரக இயக்கங்கள் அப்படிங்கிற வகைகள் கோச்சார ரீதியாகவும் இவருடைய சுய ஜாதக ரீதியாகவும் பிரச்சனைகள் உண்டு பண்ணுகின்றன அப்படின்னு நம்ம வந்து உணர முடியுது. 4க்கு 8ஆம் வீட்டில் 4ஆம் அதிபதி சனி இருக்கிறார். இதுதான் இதை ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கனால ஜாதகருக்கு வந்து நெஞ்சு சார்ந்த உடல் உபாதைகள் வரணும் அப்படின்னு வந்து ஜாதகம் இன்டிமேட் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ராகு பகவான் வேறு அட்சய லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறனால இவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸு இருக்கத்தான் செய்யும். 4க்கு 6ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அப்படி இருக்கனால மூச்சு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது. அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணத்தினால இப்படிப்பெல்லாம் வருவதற்கான பிராப்தங்கள் உண்டு அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறதும் இந்த கோச்சார கிரகங்கள் டச் ஆகிறப்ப அந்த செயல் நடக்குதுங்கிறத உணர்ந்துக்கணும். இப்போ விருச்சிகம் நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி இந்த விருச்சிகத்தில் விசாக நாள் ஆரம்பிச்சனமே இந்த பிரச்சனை வந்துடுதானா? இல்லை. ஏன் வரல? அந்த கோச்சார கிரகங்கள் டச் ஆகிறப்ப தான் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படிங்கிற செவ்வாய் அப்படிங்கிறவரும் நம்முடைய புதன் அப்படிங்கிறவங்களும் இந்த இடத்துல டச் ஆகிறப்ப இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கின்றன அப்படின்னு தான் உணர முடியும். புதன் நின்ற சாரம் விசாகம் 4, செவ்வாய் நின்ற சாரம் பூசம் 3. சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கிறனால ஜாதகர் அப்படிங்கிற வந்து நோய் வாய்ப்படுற தன்மைக்கு திடீர்னு ஆட்டு படிக்கிறாரு. அப்படியே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நார்மலாக இருக்கிறாரு. அப்படின்னா இன்னொரு 2 ஆண்டு காலத்துக்கு அவர் வந்து பிரச்சனை கிடையாது. 2 வருஷம் கழிச்சு திரும்பியும் ஹெல்த் இஷ்யூ வருவதற்கான தன்மைகள் உண்டு. இருந்தாலும் பயப்பட தேவையில்ல. நம்ம ஆஞ்சியை வச்சுட்டோம் நெஞ்சுக்குள்ளே. அப்புறம் என்ன செய்யணும்? ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் அப்படியேதான் ஒன்று நம்ம ஒரு கடன் பட்டு வாங்கிக்கிட்டு நம்ம வந்து அதை வழி நடத்த முடியும். ஏற்கனவே ஒரு வீடு கட்டியிருக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த வீட்டுக்கான ரிப்பேர் செலவுகள் அப்படி தான் நம்ம வழி நடத்தி கிட்டும் பொழுது நம்மளே தற்காத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை. இன்றைக்கி என்ன நடக்கு, ஏது நடக்கு, ஏன் நடந்தது அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்த அனைத்து விதிகளின்படியும் ஒரு ஜாதகம் வந்து ஷூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். சரிங்களா? சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஏன் பேசிக் படிக்கிறோம், ஏன் பேசிக் படித்து அட்வான்ஸ் போகிறோம், ஏன் அட்வான்ஸ் படித்து அடிச்ச வாஸ்து போகிறோம், அப்படி எல்லாமே அனைத்தையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி குறிப்பெடுத்து பலன் சொல்லும் பொழுது அந்த பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக வரும். சரிங்களா? அதனால் நாம் கற்ற கல்வி அனைவருக்குமே எப்பயுமே பயன்படும். நான் பேசிக் தான் படிச்சிருக்கேன், அதன்படி பலன் சொன்னாலும் பெர்ஃபெக்டாக வரும். நான் அட்வான்ஸ் படிச்சிருக்கேன், அதன்படி சொன்னாலும் பெர்ஃபெக்டாக வரும். நான் அட்சய வாஸ்து படிச்சிருக்கேன், A2 படிச்சிருக்கேன், சூப்பராக வரும். மாஸ்டர் படிச்சிருக்கேன், அதுலேயும் பலன் வரும். இது எல்லாமே சூட்சகமாக நம்ம வந்து இந்த பயனில் வந்து சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அதனால் ALP அப்படிங்கிறது யார் படித்தாலும் அனைவருக்குமே வாக்குப்பளிதரம் அப்படின்னு உண்டு அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் உணர்த்தது. இதை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர் திருப்போடும் அவருக்கு வழக்கம் போல் நன்றி சொல்கிறோம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.